அவருடைய இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் புகழ் ஓங்குக, அவர் புகழ் வளர்க. அவர்கள் பாதை, அவர் படமெடுத்த அந்த கிராமத்து அந்த பாதையில் பயணிக்கிற எனக்கு ஒரு குருநாதருடைய மறைவு என்ன அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவரை இந்த நேரத்தில் நான் வணங்குறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் மிகவும் நேசிக்கின்ற, என் மீது அன்பு காட்டுகின்ற எனது அன்பு சகோதரர் இயக்குனர் சிகரம். இயக்குனர் சிகரம் என்று சொல்வதை விட தமிழ் திரையுலகில் 1977க்கு பிறகு இயக்குநர்களுடைய பிதாமகனாக இன்றைக்கும் தமிழ்நாடு அளவில் திரைப்படத்துறையில் போற்றப்படுகின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் இயக்குனர் சிகரம், இயக்குனருடைய பிதாமகன் திரு பாரதிராஜா அவருடைய அந்த மறைவு என்பது தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகத்தான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு ஷூட்டிங் என்று சொன்னால் பொதுவாக இண்டோரில் தான் நடக்கும். ஆனால் அந்த ஷூட்டிங்கை கூட, அந்த படப்பிடிப்பை கூட ஒரு கிராமத்திலே கொண்டு வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர் இயக்குனர் சிகரம் ஐயா பாரதிராஜா அவர்கள். அவருடைய படம் முழுமையாக பார்த்தால் மட்டுமே ஒரு முழுமையான இயக்குனராக நிச்சயமாக உருவெடுக்க முடியும். அந்த அளவிற்கு இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய, சூப்பர் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய அன்பு சகோதரர் பாரதிராஜா அவருடைய அந்த படைப்புகள் இருந்தது. எனவே என்னை பொறுத்தவரை அவருடைய குரல் வளமும் சரி, அந்த நடிப்பு, அவர் நடித்த படங்களும் சரி, இயல்பாக நடித்த நடிப்புகள், அவர் இயக்கிய படங்கள் எல்லாம் இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத படங்களால் தான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவரை பொறுத்தவரை திரைப்படத்துறையில எத்தனையோ ஜாம்பவான்களை உருவாக்கிய மகா ஜாம்பவான் என்று சொன்னால் இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்களை சொல்ல வேண்டும். எத்தனையோ ஜாம்பவான்களை உருவாக்கிய மகா ஜாம்பவான். எனவே அவருடைய அந்த மறைவு என்பது தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். எனவேதான் கடந்த 12 காலமாக அவரோடு நெருங்கிய அந்த பழகிய நட்பு, ஒரு அன்பு சகோதரன் மீது என்று காட்டிய அன்பு, அந்த அன்பின் காரணமாக இன்றைக்கு அவருடைய மறைவை எண்ணி என்னுடைய மனம் உண்மையிலேயே பாதிப்படை, மனம் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர் இழந்து வாடும் தமிழ் திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதே போன்று குடும்பத்தாருக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.